உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிட கார்மேகத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் 12 ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி இந்த கடந்த 2025ஆம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பேருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல் சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகும், நிவர்த்தியாகும். அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்தில் வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? குரு பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம். ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு. சரியா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இப்போ தான் பயிற்சி ஆக போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி தான் அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது. அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் பொறுத்து இப்போ நம்ம 12 ராசி நேயர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம். விருச்சிக ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வருட ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இல்லையா? உட்காந்து உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு. கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கர பார்வை பார்த்துட்டு இருந்தார். இப்போதாச்சும் சுப பார்வை பார்க்குறாரு. முதல்ல வக்கர பார்வை பார்த்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி உட்காந்துருக்குறோம். அதே நேரத்தில் இந்த வருஷம் எப்படி பிறக்குதுன்னு பார்க்குறோன்னு சொன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல லக்னம் காலையில் உட்காருது. தனுசு வீட்டில் லக்னம் அமைய பெற்று இந்த ஆண்டு பிறக்கிறது. அதேமாதிரி ராசிக்கு 9 குடையவன் சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குற நிலையில் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. அப்போ சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாகக்கூடிய வீடு விருச்சிக வீடு. அதே சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு சொன்னாக்கா, எந்த அளவிற்கு நீங்கள் மனதளவில் நீங்கள் வேதனைகளை அனுபவிச்சிருந்தீங்களோ அத்தனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சந்திரனுடைய பார்வை இருக்குது. இப்போ உங்களுடைய லட்சியம் பெருசாக இருக்கும். பொதுவாக விருச்சிகத்திற்கு பார்த்தீங்கன்னா லட்சியம் பெருசாக இருக்கும். அதாவது பெரிய பதவிக்கு போகணும், அரசியல்வாதிகளாக மாறணும், அரசு துறையிலையும் பெரிய பதவியில் வரணும், நம்மளுடைய பெரிய பெரிய வீடு கட்டணும், மாளிகை கட்டணும். எல்லோரும் சின்ன வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம மாளிகை கட்டணும்னு நினைப்போம். அதில் லட்சியம் பெருசாக இருக்கும். சரிங்களா? 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி அங்கே ஆட்சியாக இருந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் எல்லாம் செய்யலாம். அந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதியே வக்கரமாக இருந்தார் ரொம்ப நாளாக நம்மகிட்ட. இப்போ 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைஞ்சு சுய சிந்தனையோடு நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடிய வகையில் நல்ல கிரகத்தின் சாரத்தை பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த லட்சியத்திற்கெல்லாம் நாம் விதை போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் வளர்வதற்கு தண்ணி தேவையில்லை. மரங்கள் அந்த செடி வளர்னா, லட்சிய செடி வளர்னா தண்ணி தேவை. அதுக்கு யார் உத்தரவாதம் தரணும்? சந்திரன். உங்களுக்கு 9 கூடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் மகாலட்சுமிக்குரிய வீடான ராசிக்கு 9ஆம் வீடு கடக வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி சந்திரன் உங்களுக்கு அனுகிரகம் செய்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும். அவர் என்ன செய்கிறாரு? உங்கள் ராசியுடன் நீசமாகிறார். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்க முடியல. லட்சியமாகவே இருக்குது.
எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டு நம்ம தோற்று போயிடுறோம், நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. மிக மிக அருமையான யோகம் அது, சரிங்களா? சுயசாரத்தில் உட்காந்து பார்க்குறாரு. யார் காலிலையும் உட்காராம ரோகிணி நட்சத்திர காலில் உட்காந்து சுயசாரத்தில் உட்காந்து ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிநாதன் ஒரு சுப வீட்டில் போய் உட்கார்றாரு, தனுசு வீட்டில். தனுசு வீட்டில் உட்கார்ந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம் செல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தையும் பார்க்கிறார். நல்ல பார்வைகள் தான் பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான், சரியா? அதனால ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. ஏன்னா ஒரு எதையுமே செயல்திறன் மிக்கதாக மாற்றிடும். அது சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட சுமூகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சுமூகமான நல்ல இடத்துல உட்காந்து தான் பார்க்குறாரு. சுப வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. சுப கிரகத்தால் பார்க்கப்படுகிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். 2 கூடியவன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8 கூடியவன் புதன், அவர் வந்து என்ன செய்கிறாரு, குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. குரு 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கிரக பரிவர்த்தனை யோகம் செய்யும் அப்படின்னு ஒரு விதியும் இருக்குது. அப்போ இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக எல்லாம் அமைந்து விட்டது. அதனால் இந்த நிறைய எதிர்பார்க்கலாம். நீங்கள் குறிப்பாக வர மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளார சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே நீங்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சொந்த நிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை வாங்கி வச்சுட்டு விற்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்களா, இப்போ விற்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆசையில் ஏதாவது ஒரு சொத்தை விற்று கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே உங்கள் நினைவுகள் சாத்தியமாக மாறும். கனவுகள் கூட கிடையாது, நினைவுகள் சாத்தியமாக மாறும். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து உச்சபலம் அடைஞ்சிட்டார். திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இளம் வயதைச் சேர்ந்த திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக உடனடியாக திருமண யோகம் கைகூடி வந்து நிற்கின்றது. கண்டிப்பாக முடிஞ்சிடும். அடுத்து சனி மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ல் போய் உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விருச்சிக லக்னம் ராசியாக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காதல் திருமணங்கள் கைகூடும். இது வரைக்கும் நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் நிறையா தேவைப்படும். இன்னும் கூட பதில் சொல்லாமல் இருப்பீங்க. ஆனால் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே அது முடிஞ்சிடும். பிரச்சனையை திருமணத்து வரைக்கும் போயிடும். அந்த அளவுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இயர் எண்டு வரைக்கும் இருக்கும். அது மார்ச் 6 டு இயர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குரு பகவான் வர மார்ச் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு 8ல் உட்கார்றாரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை முதல்ல பார்க்குறாரு. இதுவரைக்கும் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், வெட்டி செலவாகி இருந்தால் அதை பூரா சரி பண்ணுறார். அது உடம்பு ஆரோக்கியத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து பிரச்சனை, வழக்குகள், கேஸு எதுவாக இருந்தாலும் வெட்டி செலவை சால்வ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து குரு வந்து பயிற்சியாகி கடகராசிக்கு மே மாதம் 26ஆம் தேதி வர்றார். வந்துட்டார்னு என்ன செய்வார், உச்சபலம் அடைந்து ஒரு ராசியை பார்ப்பார். ரொம்ப பவர் கூடிரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க, உங்கள் லட்சியம் என்ன, நீங்கள் என்ன பெரிய அளவில் வரணும், ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும், அதிகாரத்திலேருந்து பெரிய அதிகாரம் மிக்கவராக வரணும், இவ்வளோ ஆசைகள் நிறையா இருக்கு இல்லையா, அது போல் நிறைவேற்றப்படும். அது மாதிரி செவ்வாய் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். 7 கூடியவன் சுக்கிரன், களத்திரக்காரகன், அவரோடு இணைஞ்சி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நல்ல குடும்பம் அமையும். மனதை மகிழ்ச்சியாகவே வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முழுவதும் பயணிப்பீங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஏன்னா சுக்கிரன் 12 கூடியவனாக வர்றாரு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், பயணங்கள் மேற்கொள்ளணும், குடும்பத்தோடு போகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கனவு எல்லாம் நிறைவேறும், சரிங்களா? அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல நல்ல நகை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுவீங்க. இது உங்களுடைய எண்ணம் எல்லாமே, சிந்தனைகள் எல்லாமே செயலாக மாறும். அதே மாதிரி தோட்டம் துறவு வைத்திருக்கிறவர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்,
கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை விருச்சிக ராசி சேர்ந்த உறவுகளுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, கை நிறைய சம்பாதிப்பீங்க. தனசானாதிபதி உச்சமடைய போகிறார் இந்த ஆண்டில். உச்சமடைஞ்சு உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியை தரப்போகிறார். அதே விருச்சிகத்துக்கு 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவர் நவம்பர் மாதம் அவரும் பயிற்சியார், 13ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சிம்ம ராசிக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். சிம்ம ராசி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் புழங்கும். விருச்சிகத்துக்கு சிம்ம வீடு கெட்டு போகக்கூடாது. அப்படி கெட்டு போனால் பணப்புழக்கம் நின்று போயிடும். அப்போ அந்த சிம்ம வீடு சரியாயிருச்சுன்னு சொன்னால் விருச்சிகம் விருத்தி அடையும். ராகு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு பணம் நிறைய நன்மைகள் இருக்கிறது. உங்கள் லாபஸ்தானாதிபதி புதன், உங்கள் லாபஸ்தானாதிபதி புதனும் இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் 100% எண்ணமும் சிந்தனையும் வெற்றி நோக்கியே உங்களுக்கு பயணம் இருக்கிறது. இந்த ஆண்டு வெற்றி பெறுவீர்கள், மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த ஆண்டிலே இந்த விருச்சிக ராசி கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் நிச்சயமாக 93 மதிப்பெண்கள் கொடுக்குறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அனைத்தும் சாதகமாக மாறும். ஆண் பெண்கள் 2 பேருக்குமே அதிக சாத்தியங்கள் இருக்கிறது. மாணவ மாணவிகள் கல்வியில் சிறக்கலாம். பெற்றோருடைய ஆசீர்வாதமும் அருளும் விருச்சிகத்தில் கிடைக்கிறது. குலசாமியினுடைய அருள் கிடைக்கிறது. குலசாமியுடைய நேரடி பார்வையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். இப்படி பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு தருகிறது. வாழ்த்துக்கள், வணக்கம்.